ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. சப்பாத்திக்கு தான் நான் வந்து பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா காய்க்கும். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணி பூண்டு வந்து ஆட் பண்ணி வெங்காயம் வந்து பொடியாக வந்து நெருக்கி வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கணும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். பத்தில் நான் ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டமாட்டா தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டமாட்டா வந்து கொத்தமல்லி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெடி தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணி போடும். வேணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தேவைன்னா வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதில்ல. நம்ம வந்து வந்து சிம்மில் வைக்க போகிறோம். ஸோ தட் அதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் விடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ண வச்சோம். கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வந்து வேக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி விடுது. டொமேட்டோவில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு எந்த தண்ணியும் போதும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இன்னொரு தடவை அப்படியே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிப்போம்.